இன்றைக்கி மில்லட் சாக்லேட் சிறுதானிய சாக்லேட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டு பொருள் தான். டார்க் சாக்லேட் இல்லாட்டி மில்க் காம்பவுண்ட் 500 கிராம். அதுக்கு ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம 100 கிராம் எடுக்க போகிறோம். ஃபில்லிங்ஸ் வந்து என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சோளம், கம்பு, குதிரைவாலி, சிவப்பரிசி, அப்படியும் இல்லைன்னா நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். எனி கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸ். கேஷ்யூனா கேஷ்யூ மட்டும், இல்லை மிக்ஸ்டு நட்ஸ், இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸில் வந்து பனானா, ஸ்ட்ராபெரி அப்படி நீங்கள் சேர்த்தி ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 500 கிராம் மில்க் காம்பவுண்டை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லாட்டி நீங்கள் டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி சோளத்தில் தான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ சோளத்தை வந்து நல்லா ஒரு வடச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பாப்கார்ன் ஆட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ வெடிக்குது. அதனால் சோளத்தை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வெடிக்கிற ஸ்டேஜ் அப்போ மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா சோளமும் வெடிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சோளத்தை வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம். பஃப்டு சோளத்தை வெயிட் போட்டதுக்கப்புறமா நம்ம கீழே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ் அப்போது மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாக்லேட்ஸு, அந்த சாப் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் போட்டு மெல்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டபுள் பாயிலிங் மெத்தட். நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த சோளத்தை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோளம் வந்து இந்த சாக்லேட் கூட நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா ஏரியாவும் கவர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேலையோ சிலிக்கான் மோல்ட்லேயோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டட் ஃபார் 10 to 15 minutes. அண்ட் ஆஃப்டர் தட் 10 to 15 minutes நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செட்டாக இருக்கும் மோல்டில். we can remove it and consume it. that's all. இவ்வளோ தான் வந்து மில்லட் சாக்லேட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு மெத்தட். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். வீட்லேயே வந்து வேறு எதுவும் சேர்த்திக்காமல் நம்ம வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இங்கே வந்து பஃப்டு சோளம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கம்பு இல்லாட்டி குதிரைவாலி இல்லாட்டி சிவப்பரிசி அப்படியும் இல்லைன்னா நட்ஸ் அப்படியும் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.